இந்த கவர்மெண்ட்ல முதல் முறையா 2023ல ஆட்டோ வாங்கணும். ஆட்டோ சொந்தமா 1 லட்சம் மானியத்துல ஆட்டோ நாங்க எல்லாரும் வாங்கியிருக்கோம். அந்த ஆட்டோனுடைய பலனை நாங்க அனுபவிச்சிருக்கோம். ஆட்டோவை இன்னைக்கு சொந்தமாக்கிருக்கோம். இது யாரால முடிஞ்சதுன்னா இந்த கவர்மெண்டால தான். இத்தனை பெண்கள், நாங்க 500 பெண்களுக்கு மேல ஆட்டோ வாங்கியிருக்கோம். சரிங்களா? இப்போ இன்னும் ஒரு 500 பெண்கள் வந்து நாங்க வாங்கினதுனால அந்த 500 பெண்களும் 1 லட்சம் மானியத்தோட காத்திருக்காங்க. நாங்க எங்க குழந்தைகளை வளர்க்கலாம். நம்பிக்கையான தொழில், யாரு கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நாங்க ஒருவேளை நம்பி உழை வச்சுட்டு வெளியே போய் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு வந்து உலையில போட முடியும். சோ இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட எல்லா பெண்களும் தைரியத்தோட பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கணும்னா இந்த ஆட்டோ தொழில் எங்களுக்கு ரொம்ப கை கொடுத்திருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு என் பேர்ல சொந்தமா ஒரு ஆட்டோ இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்க ஊக்கத்தொகையா 1 லட்சம் மானியம், பெண்களுக்குன்னு 1 லட்சம் மானியம் கொடுத்திருக்காங்க. சைலண்டா இன்னைக்கு 2000 பெண்கள் நலவாரியத்தின் மூலியமா 2000 பெண்கள் 1 லட்சம் மானியம் அனுபவிச்சிருக்காங்க. 500 பெண்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஓட்ட பயிற்சி அளித்து 500 பெண்கள் இன்னைக்கு காத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பயனாளிகளை தேடி புடிச்சு நீங்க பாருங்க, உண்மை நிலவரம் தெரியும். முதலமைச்சர் இப்ப உள்ள தளபதி, இப்ப உள்ள ஆட்சி தான் வரும்.